வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 163 வியாழக்கிழமை மார்ச் 27, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 5 அவரது கனவை நனவாக்க தமிழகத்தின் 100 ஆளுமைகள் சந்திப்பு. ஏப்ரல் 12 அன்று மதுரையில் கலாம் கனவான வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கினை முதல் கட்டமாக தமிழக அளவில் நிறைவேற்ற நல்லூர் வட்டம் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சமூக அக்கறையும் செல்வாக்கும் உள்ள 100 சமூக ஆளுமைகளின் பட்டியலை தயாரித்துள்ளது. அவர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து அழைக்க திரு நவில சுப்பிரமணியம், பேராசிரியர் திரு பழனித்துறை, திரு அன்பு, திரு முத்துகிருஷ்ணன், திரு ஸ்ரீதர், திரு கௌதம் ஆகியோர் புதுச்சேரி உட்பட 39 மாவட்டங்களில் தொடர் சுற்றுப்பயணத்தில் உள்ளனர். தமிழகத்தில் நாட்டின் வளர்ச்சிக்காக இப்படி 100 பிரமுகர்கள் சந்திக்கவிருப்பது பற்றி திரைப்பட இயக்குனர் திரு குமார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? குமார் பேசுகிறேன். அன்றைக்கி உங்களை நண்பரோடு சந்தித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சமூகத்துக்கான எத்தனை ஆக்கப்பூர்வ விஷயங்கள் உண்டோ அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு வட்டமே செய்யுதுன்னு எனக்கு தெரியுது. அஃப்கோர்ஸ் என்னுடைய பேச்சுலர் லைஃப்லேருந்து நான் நல்ல ஒரு வட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை மாதிரியான ஒரு அரிய மனிதர்களுடைய உறவு அமைஞ்சது. சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அன்றைக்கி நான் அவருக்கு தகவலும் சொல்லிட்டேன். நிகழ்வு குறித்து சொல்லியிருக்கீங்க அண்ட் இன்வைட்டும் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. விழா சிறக்க என் வாழ்த்துக்கள். பெரிய விஷயம், ஊர் கூடி தேர் இழுக்கிற ஒரு மகா காரியம், அது நல்லபடியாக நடக்கட்டும். டேட்டா என்னால் சொல்ல முடியல, உறுதியாக சொல்ல முடியல. டெஃபினட்டாக அதுக்கு முந்தின வாரம் நான் என்னோடய சூழல் பொறுத்து நான் இருக்கேன்னு நான் டெஃபினட்டாக வரேன் சார். நான் சரி. 100 துறைகளின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு ஏப்ரல் 12, 2025 சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். இந்த சந்திப்பில் குறிப்பிட்ட 100 பிரமுகர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்று இந்த நிகழ்வின் பொறுப்பாளரும் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டியுமான திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார். +2 தேர்வு முடித்த மாணிக்க மாணவர்கள் 14 பேர் தலைமைத்துவத்திற்காக 5 நாட்கள் சுற்றுப்பயணம். விவசாயம், தொழில், உள்ளாட்சி நிர்வாகம் ஆகியவற்றில் அனுபவம் பெறும் பொருட்டு +2 தேர்வு முடித்த கையோடு 14 மாணிக்க மாணவர்கள் 5 நாட்கள் திண்டுக்கல்லில் காந்தி கிராமம், கரூர் மாவட்டத்தில் வானகம், தேனி மாவட்டத்தில் பாரம்பரிய விவசாயம், திருப்பூர் கோடங்கிபாளையம் ஊராட்சி நிர்வாகம், கோவையில் தி சென்னை சில்க்ஸ் ஸ்பின்னிங் மில், ஈரோட்டில் அக்னி ஸ்டீல்ஸ் தொழிற்சாலை ஆகிய 8 இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கின்றனர். மார்ச் 29 திண்டுக்கல்லில் தொடங்கி ஏப்ரல் 2 ஈரோட்டில் முடிக்கவிருப்பதாக மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். இவர்கள் பல்வேறு தலைப்புகளில் கலந்துரையாடி செல்லும் வகையில் தனி வேன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 நாட்களில் பல்வேறு ஆளுமைகளையும் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மதுரா டிராவல் ஸ்ரீஹரன் பாலன் அவர்களுடன் சந்திப்பு. ஏப்ரல் 12 மதுரையில் நடைபெறவிருக்கும் 100 தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்கு அழைப்பு விடுக்கும் பொருட்டு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, மாணவர்கள் கள பொறுப்பாளர் கௌதம் ஆகியோர் சென்னையில் மதுரா டிராவல்ஸ் காலஞ்சென்ற VKT பாலன் அவர்களின் புதல்வர் ஸ்ரீஹரன் பாலன் அவர்களை எழும்பூரில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்தனர். முதன்முறையாக நல்லூர் வட்டத்தை அறிந்த திரு ஸ்ரீஹரன் பாலன் ஏப்ரல் 12 அன்று தாம் மலேசியா செல்லவிருப்பதை மாற்றி அமைத்து கண்டிப்பாக இதில் கலந்து கொள்வதாக உறுதியளித்ததோடு நல்லூர் வட்டத்துடன் பயணிப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று தெரிவித்ததாக திரு அன்பு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருத்தணியிலிருந்து யோகேஸ்வரி. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கலாம் ஜோதி அறிமுகம். வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி, குழந்தைகள் நலத்துறை பொறுப்பாளர் திருமதி அபிராமி ஸ்ரீதர் ஆகியோர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பல்வேறு துறை பேராசிரியர்களை சந்தித்து நல்லூர் வட்டம், லட்சிய சமுதாயம், அதில் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களின் செயல்பாடுகள் பற்றி விளக்கினர். அப்படி சந்திக்கப்பட்டவர்களில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் டாக்டர் சுதா, டாக்டர் பரிமலா, டாக்டர் அலமேலு,
டீன் மேனேஜ்மெண்ட் டாக்டர் யோகலட்சுமி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்ப்பரேட் செக்ரட்டரி டாக்டர் விநாயகமூர்த்தி, டாக்டர் மேனகா, அழகப்பா பல்கலைக்கழக மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஆனந்தி, தாவரவியல் துறை எச்ஓடி, வரலாற்று துறை எச்ஓடி மற்றும் பொறுப்பு முதல்வர் டாக்டர் நிலோஃபர், அடுத்ததாக உமையாள் மகளிர் கல்லூரி முதல்வர், மேலும் டாக்டர் ரேணுகா ஹோமியோபதி, டாக்டர் தன்ராஜ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகியோர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தனர். டாக்டர் நித்யா அவர்களை அவரது மருத்துவமனையிலும், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் டாக்டர் சிவக்குமார் ஆகியோர்களை சந்தித்து பேசியதாக திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.